இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிற டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், யாராவது வந்திருக்காங்களா? யாராவது வந்திருக்காங்களா? எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்களா, இல்லை யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஹேஸ் சம்ஒன் கம்? ஹேஸ் சம்ஒன் கம்? யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் இல்லை நம்ம ஏதாச்சும் கெஸ்ட்டை கூப்பிட்ருந்தோம் அப்படின்னா, கெஸ்ட்டெல்லாம் உள்ளே கூப்பிடு, இல்லை விருந்தாளிங்களை உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் விருந்தாளிங்கன்னு சொல்ல மாட்டோம், கெஸ்ட்டெல்லாம் உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். விருந்தாளிங்க அப்படிங்கிறது தமிழ். கெஸ்ட்டெல்லாம் உள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறதுல எப்படி சொல்கிறதுனா, ஷோ த கெஸ்ட் இன். ஷோ த கெஸ்ட் இன் அப்படின்னா விருந்தாளிங்கள்லாம் உள்ளே கூப்பிடு அப்படின்னு அர்த்தம். என்ன என்ன கூறினீர்கள், அதாவது இது தூய தமிழ். நான் நம்ம ஸ்லாங்கில் சொல்கிறேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன சொன்னீங்க, என்ன அவன்கிட்ட சொன்னீங்க அப்படிங்கிறத வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே குழந்தைங்க கிட்ட சாரி சொல்லு, இல்லை எனக்காக சாரி கேளு அப்படின்லாம் சொல்லுவோம். எனக்காக சாரி கேளு, நான் இதுக்கு கேட்கணும் அப்படிங்கும்போது ப்ளீஸ் எனக்காக கேளு அப்படிங்கிறத மேக் மை அப்பாலஜைஸ். மேக் மை அப்பாலஜைஸ் அப்படின்னா எனக்காக மன்னிப்பு கேளு, எனக்காக சாரி சொல்லு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, நான் இதற்கு சமாதானம் கூறுகிறேன். நான் இதற்கு சமாதானம் கூறுகிறேன். அதாவது சமாதானம்னா என்னென்ன, காம்ப்ரமைஸ் தானே. சமாதானம் இல்லை என்ன சொல்கிறது, ஒரு கவலை அந்த மாதிரி சொல்கிறது தான் சமாதானம் சொல்லுவாங்க. நான் இதற்கு சமாதானம் கூறுகிறேன். ஐ கன்சர்ன் டு திஸ். ஐ கன்சர்ன் டு திஸ் அதனால் அப்படின்னா சுமூகமாக போயிடுறது சமாதானம் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ கன்சர்ன் டு திஸ் அப்படின்னு சொல்கிறது. நம்ம ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு லீவ் போடுறோம் அப்படின்னா, ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஏன் ஆஃபீஸ் வரல அப்படிங்கும்போது, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத மை ஹெல்த் இஸ் டவுன் சொல்லலாம். அதாவது உடல்நிலை தான் ஹெல்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்னோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி தானே சொல்லுவோம். ஸோ இந்த நார்மலாக சொல்கிறத மை ஹெல்த் இஸ் டவுன். மை ஹெல்த் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இதற்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா, எப்படி இருக்குது இப்போ காய்ச்சல் பரவாயில்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அவங்க கிட்ட நலம் விசாரிக்கும் போது, அவனுக்கு இப்போ காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம்? அவனுக்கு இப்போ கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து தேர்ட் பர்சன் சொல்கிறாங்க. அவன் இப்போது நம்மளே வந்து சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா ஹீ யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு அப்படிங்கும்போது ஹிஸ். ஹிஸ் ஃபீவர் இஸ் டவுன். ஹிஸ் ஃபீவர் இஸ் டவுன் அப்படின்னா அவன் காய்ச்சல் குறைஞ்சிருச்சு, ஃபைன், நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், என் கால் கட்டவிரல் அடிபட்டுருச்சு, இல்லை புண்ணாயிடுச்சு, இல்லை காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? என் கால் கட்டவிரல் காயமாயிடுச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறத ஐ ஹர்ட் மை பிக் டோ. பிக் டோ அப்படின்னா கட்டவிரல் தான் சொல்லுது. ஸோ ஐ ஹர்ட் மை பிக் டோ அப்படின்னா கால் கட்டவிரல் புண்ணாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு காய்ச்சலாக இருக்கா, இல்லை உடம்பு சரியில்லையா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறது ஆர் யூ நாட் வெல். ஆர் யூ நாட் வெல் அப்படின்னா உனக்கு சரியில்லையா, உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறது. நம்ம சேனலில் இதே மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த சென்டென்சஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸாக போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பாய்.